அனைவருக்கும் வணக்கம். யூடிஎஸ் ஆப் அந்த ஆப் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அன்ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதாவது நம்ம வந்து வீட்டில் இருந்தே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம். அன்ரிசர்வ் டிக்கெட் அங்கே போய் அவசர அவசரமாக புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த யூடிஎஸ் ஆப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது பேப்பர்லெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பேப்பர்லெஸ் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட்டை பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செல்ஃபோன்லேயே காமிச்சிட்டு பயணம் செய்யலாம். அந்த பேப்பர்லெஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு எரர் வருது. அது என்ன எரர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எரரை எப்படி சரி பண்ணி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது யார் கேட்ட ஒரு டவுட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்திவேல் வி அப்படிங்கிறவர் கேட்ட டவுட். அதாவது ஜிபிஎஸ் சிக்னல் இஸ் லோ, நாட் பாசிபிள் டு புக் ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. என்னால் யூடிஎஸ் ஆப்பில் பேப்பர்லெஸ் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் ஓகே அவருக்காக வந்து செக் பண்ணினேன். செக் பண்ணும்போது எனக்கும் அதே ஜிபிஎஸ் சிக்னல் இஸ் லோ ஹியர். இட் மே பி பாசிபிள் இஃப் த ஜிபிஎஸ் ப்ரொவைடர் இஸ் நாட் ஹேவிங் ஹை அக்யூரிசி. கைண்ட்லி ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ் இஃப் த ப்ராப்ளம் பெர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இதுக்கு என்ன வழி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே வந்து உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பட்டன் அமைக்கி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து புக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ண போகிறேன். ஓகே, புக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து புக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஒருவேளை புக் ஆகுதா புக் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எளிதாக கிடச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் யூடிஎஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதே பேப்பர்லெஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, நல்லா பார்த்துக்கிடுங்க. பேப்பர்லெஸ் கொடுத்தாச்சு. அப்போது ஃபில்ட்ரிங் ஸ்டேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் லொக்கேஷன். அதாவது உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஷனை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது. ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் கொடுக்குறேன், நாகர்கோவில் ஜங்ஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோடய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இந்த நாகர்கோவில் ஜங்ஷன் தான் இருக்குது. டூ ஸ்டேஷன் திருவனந்தபுரம் கொடுக்கேன். அதாவது நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் போகிற மாதிரி நான் வந்து புக் பண்ண போகிறேன். கெட் ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் கொடுக்கும்போது எல்லாமே வருது. ஓகேவா, இதில் வந்து மெயிலா ஆர்டினரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஆர்டினரி எக்ஸ்பிரஸ் தான் நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே புக் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுக்கும்போது உன்னோட பேலன்ஸ், அதாவது வாலெட்டில் வந்து பேலன்ஸு நம்ம ஏற்றி வைக்கணும். அப்படின்னா தான் புக் ஆகும். இல்லைனா வந்து அதர் பேமெண்ட் கொடுத்துக்கலாம். அதர் பேமெண்ட்னால் நம்மளோட ஏடிஎம் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் இந்த மாதிரி மூலமாக புக் பண்ணிக்கலாம். நான் வந்து அதர் பேமெண்ட் கொடுக்குறேன். அதர் பேமெண்ட் கொடுக்கும்போது கீழே வந்துடுச்சு நவ் யூ கேன் யூஸிங் டெபிட் கார்டு அந்த மாதிரி யூஸ் ஆகிட்டு. இதில் வந்து மறுபடியும் புக் டிக்கெட் கொடுக்குறேன். டிக்கெட் கொடுக்கும்போது புக்கிங் இன் ப்ராசஸ் ப்ளீஸ் டோன்ட் ப்ரெஸ் த பேக் பட்டன் அப்படி சொல்லி வருது. நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலே எனக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு 2 ஆப்ஷனும் வந்துடுச்சு. நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். ஆப்ஷனை கொடுத்துட்டு பேமெண்ட் வருதா அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்ஷனை கொடுத்துட்டு ரூ. 20 பேமெண்ட் பண்ண சொல்லுது. நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ரூ. 20 தான் பேமெண்ட் சொல்லுது. ஓகே, நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே அடுத்தபடியாக லோட் ஆகி யூபிஐ, நல்லா புரிஞ்சுக்கணும், யூபிஐ டெபிட் கார்டு நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷனும் வந்துடுச்சு. மொபைல் நம்பர் அடித்து கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதில் நான் வந்து யூபிஐ கொடுக்குறேன். யூபிஐயில் வந்து செலக்ட் எனி யூஏபி, அதாவது உங்கள்கிட்ட கூகுள் பே, பேடிஎம் எது இருந்தாலும் சரி அந்த அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். இதில் உங்களுக்கு கூகுள் பே மூலமாக பேமெண்ட் பண்ணணுமா இல்லைனா நெட் பேங்கிங் ஃபோன்பே எது மூலமாக பேமெண்ட் பண்ணணும் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். இதில் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கூகுள் பேயை ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ரூ. 20 பேமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து இதில் பே 20 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு தெரில. நான் வந்து கூகுள் பே கொடுத்தோடனே எனக்கு ரூ. 20 பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு. அதில் வந்து பேமெண்ட் கொடுத்தோடனே பேமெண்ட் ஆகி ட்ரெயின் டிக்கெட் புக் ஆயிரும். ஓகேவா, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.